அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஞானமுள்ள கண்ணி இவரே, எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்க சென்ற முன்மதியுள்ள கண்ணியருள் இவரும் ஒருவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை தூய ஆக்னஸுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கன்னி பெண்ணாக இருந்த இவர் ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டார். எத்தனையோ ஆண்கள் அவளை அடைய வேண்டும் என்று விரும்பியும் தான் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதை வெளிப்படுத்தி தன்னை மறைசாட்சியாக ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் இறைவன் அவற்றின் வழியாக நமக்கு மீட்பு கொடுத்ததையும் நினைவுபடுத்தக்கூடிய இன்றைய நாளிலே இந்த மீட்பு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் தான் மட்டும் கொடுக்கவில்லை, நமக்காக அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த மீட்பு பணியை தன்னோடு நின்று விடக்கூடாது என்பதற்காக தான் அன்பு செய்த சீடர்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற நிகழ்வையும் இன்று அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு தன் சீடர்களை அழைக்கிறார் பெயர் சொல்லி. தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நற்செய்தி பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவும் அசுத்தங்களை, அதாவது பேய்களை ஓட்டவும் அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன் சீடர்களை அழைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு அந்த சீடர்களை மட்டும் அழைக்கவில்லை, உங்களையும் என்னையும் அழைத்தார். தூய ஆக்னஸையும் அழைத்தார். இயேசுனுடைய அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டாள். நாம் அர்ப்பணித்திருக்கின்றோமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் தகுதியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, வழியோரை நாண செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உம்முடைய மறைசாட்சியான புனித ஆக்னஸின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கக்கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24. இறை திருவாக்குகள் 2 முதல் 20 முடிய. அந்நாள்களில்
சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்தபின் அதற்காக மனம் வருந்தினார். அவர்தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்தார். அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களாலே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உமது மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்து தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ, ஒரு தெள்ளுப்பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்தபின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய். ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை.
இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வைத்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ சின்னமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 57 பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு செய்த உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையும் வெளிப்படுத்துவார். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவரை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்துதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபெதேயின் மகன் யாக்கோபு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம்மிடம் இருக்கும்படி தாம் விரும்பியவர்களை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை என்றாலே நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் எழுகின்ற சிந்தனை இயேசுவின் பாடுகள் ஒன்று மட்டும்தான். அவருடைய பாடுகள் மரணத்தின் வழியாக அவர் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்.
என்பதை நாம் அறிவோம். பெற்றிருக்கின்ற மீட்பை இந்த மண்ணுலக பயணத்திலே நாம் எப்படி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தன் மரணத்தின் வழியாக நம் மரணத்தை அழித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவிகள் நாம் என்பது அறிந்தும் பாவத்தோடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்தும் நாம் இந்த மண்ணுலகை விட்டு பிரிகின்ற பொழுது பாவி என்கிற நிலையிலிருந்து மாற்றம் பெற்று அவருக்குரியவர்களாக நாம் அவரிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. அவர் விரும்பினார் நாம் அப்படி வாழ வேண்டும் என்று. விரும்பியவர் விண்ணகத்திலே நின்று விடவில்லை, மாறாக அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை அழைத்து செல்வதற்காக மனிதனாக இந்த மண்ணுலகில் பிறந்தார். பிறந்தவர் தன்னுடைய 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலக பயணத்திலே அவர் எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தோம் என்றால், இந்த மண்ணுலகில் வேற எந்த ஒரு மனிதனும், ஏன் நம் உறவுகள் கூட நமக்காக அதை செய்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை ஆழமாக அன்பு செய்கிறார் இறைவன். ஆக இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அவர் தன்னோடு இந்த இறையாட்சி பணி நின்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பாடுகளின் மரணத்திற்கு பிறகு, உயிர்ப்பிற்கு பிறகு இந்த மண்ணுலகிலே இதே இறையாட்சி பணி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த மண்ணுலகில் பாவிகளாக பிறந்த, உலக ஆசைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த படிப்பறிவற்ற பாமர மக்களாகிய தன் சீடர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஏற்கனவே நம் மீது அன்பு செலுத்தியது ஒரு புறம், செலுத்திய அன்பிற்காக நமக்காக தன்னை சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு புறம். அப்படி இருக்கின்ற பொழுது அதே பணி வாழ்வை இந்த மண்ணுலகிலே தூய்மையுள்ள வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தேர்ந்தெடுத்து நம் மத்தியிலே சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நியமித்து அதே வாழ்க்கையை வாழ அழைப்பு கொடுப்பது இன்னும் அதிகமாக ஒரு தனி சிறப்பு மிக்கதாக நாம் காண முடிகிறது. தம்மிடம் இருக்கும்படியும் தாம் விரும்பியவர்களை இயேசு அழைத்தார். அழைத்தவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். பேதுரு, சீமோன், செபதேயின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரர் யோவான், அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, யாக்கோபு, ததேயு, சீமோன், யூதாஸ் காரியோத்து. இவர்கள் அனைவருடைய குணநலன்களையும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் இயேசு. மறுதலிப்பான், காட்டி கொடுப்பான், விட்டு ஓடுவான், என்னை ஆழமாக அன்பு செய்வான். இவை அனைத்தும் அவருக்கு தெரிந்த நிகழ்வுகளே. தெரிந்தும் அவர் அழைக்கிறார் என்றால் நம்மை அன்பு செய்கிறது என்பதுதான் அதற்கு சிறந்த பதிலாக நம்மால் காண முடிகிறது. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, அன்று இயேசுவின் அழைப்பை ஏற்ற இந்த சீடர்கள் இயேசுவோடு தங்களுடைய வாழ்க்கையை தொடருகின்ற பொழுது ஒருவேளை இந்த 2 காரணங்களுக்காக அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்திருக்கலாம். அது என்னவென்றால், இயேசுவினுடைய அந்த பணி வாழ்விலே அவரிடம் காணக்கூடிய அந்த அதிகாரம். ஏற்கனவே மறையுரையில் சொல்லியிருக்கிறேன், அதிகாரம் என்பது அழிப்பதற்கல்ல, மாறாக மனித நேயத்தை வளர்ப்பதற்கு, அன்பை வெளிப்படுத்துவதற்கு. இயேசுவின் அதிகாரத்திலே அவர்களால் அன்பை காண முடிந்தது, மனித நேயத்தை வளரச் செய்ய முடிந்தது. அதை கண்டார்கள். இவரோடு இருந்தால் நாம் நிச்சயமாக இவரை போல வாழ முடியும் என்ற ஒரு அலாதி பிரியம் அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவது பார்க்கிற பொழுது,
அநீதிகளை நேரடியாக அவர் போராடியதையும், சமுதாயத்தில் யாரெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று அடுத்தவர்களை அழித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களிடம் நேருக்கு நேராக போராடி உண்மையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உண்மையான வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நாமும் அதை கற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். இது தேவைதான், இந்த எண்ணங்கள் தேவைதான். ஆனால் ஏன் இயேசு அழைத்தார் என்பதை அவர்களால் இறுதி வரை, இயேசுவின் மரணத்தின் வரையிலும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாத காரணத்தினால்தான் இயேசுவின் பாடுகளின் நேரத்திலும் மரணத்தின் நேரத்திலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் ஓடிவிட்டார்கள். இயேசுவின் அதிகாரத்தை போல நாமும் அதிகாரம் கொடுத்தால் நம்மையும் கொன்று விடுவார்கள். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களை எதிர்த்து நின்றால் நமக்கும் இதே மரணம் என்பதை உணர்ந்துதான் அவர்கள் இயேசுவை விட்டு ஓடினார்கள். ஆவியின் வல்லமையினால், ஆவியின் வருகையினால், ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த இயேசுவினுடைய அழைப்பை உணர்ந்தார்கள். உலகமெத்திசையிலும் சென்றார்கள், இயேசுவை போதித்தார்கள் என்று அந்த விசுவாசம் என்கின்ற மரத்தின் கீழே நீங்களும் நானும் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு கொடுத்த அழைப்பு இதுவும் ஒரு விதத்தில் காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வரிசையிலே இன்றைய திருவிழாவை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சீடர்களை மட்டும் அழைப்பு கொடுத்த இயேசு இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு அழைப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஏறக்குறைய கிபி 292 ஆண்டு தூய ஆக்னஸ் இந்த மண்ணுலகிலே ஒரு குழந்தையாக பிறந்தவள். இவருடைய வாழ்க்கை பயணம் 292 முதல் 305 முடிய இவருடைய வாழ்க்கை பயணம் இந்த மண்ணுலகத்திலே இருந்தது. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால் 13 வயது மட்டும்தான் இந்த பெண்ணானவள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாள். வெறும் 13 வயது. இன்று நம் குடும்பத்தில் காணக்கூடிய 13 வயது குழந்தையை பார்த்தால் இந்த ஆக்னஸை நமக்கு நினைவுபடுத்த முடியும். இந்த இளம் வயதிலேயே இந்த குழந்தை இன்று உலகம் பேசக்கூடிய அளவிற்கு அவள் காணப்படுகிறாள் என்றால் அவளுடைய ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னும் நாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், திருச்சபையில் காணக்கூடிய தூய அகஸ்தினார், அம்ப்ரோசியார் மாபெரும் புனிதர்கள். இவர்களின் அன்னையாம் திருச்சபைக்கு விட்டு சென்ற சுவடுகள் எத்தனை. படிக்கின்ற பொழுது நம் புருவங்கள் உயரும். இப்படியும் இறைவன் மீது இவர்கள் அன்பு செலுத்தி இருக்கிறார்கள் என்பது கூட நம்மால் உணர்ந்து பார்க்கக்கூடிய முடியாத அளவிற்கு இந்த அகஸ்தினார், அம்ப்ரோசியார் இறைவன் மீது ஆழமான அன்பு செலுத்தியவர்கள். இவர்களுக்கு யார் வழிகாட்டி என்று சொன்னால் இந்த 13 வயது குழந்தை ஆக்னஸ் மட்டும்தான். இந்த குழந்தையை வைத்துதான் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தையே இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு இவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் முன்மாதிரியாக என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாக இந்த குழந்தை எந்த அளவிற்கு ஆண்டவர் முன்னிலையில் பேறு பெற்றவளாக இருக்கிறது என்று நாம் காண முடிகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக, 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக, ஏன் இன்று கூட உள்புற கிராமங்களில் பார்க்கிற பொழுது ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்து விட்டாலே இந்த குழந்தையை திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறார்கள், அரசாங்கத்துக்கு தெரியாமல். எனவேதான் குழந்தை திருமணம் என்று தடை சட்டம் போடப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், வெளிநாட்டு கலாச்சாரங்களாக இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தை வளர்ந்து வருகிற பொழுது வயதிற்கு வந்தவுடனே அந்த குழந்தையை திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறார்கள் பெற்றோர்கள். இந்த தூய ஆக்னஸும் 13 வயதில் இந்த குழந்தையை பெண் பார்க்க எத்தனையோ வாலிபர்கள் வந்தார்கள். அந்த அளவிற்கு ஒரு பேரழகியாக காணப்பட்டாள்.
மனிதனுடைய பார்வைக்கு இந்த பெண்ணானவள் பேரழகி என்றால், ஆண்டவருடைய பார்வையில் இவள் அந்த அளவிற்கு இன்னும் பேரழகியாக காணப்பட்டிருப்பாள். ஏனென்றால் ஆண்டவரை அந்த அளவிற்கு ஆழமாக அன்பு செய்தாள். இறைவனும் இவளை அன்பு செய்தார். 13 வயதில் இந்த பெண்ணானவளை எத்தனையோ வாலிபர்கள் தேடி வந்து இவளை திருமணம் முடித்துக் கொள்ள ஆசை கொள்கின்ற பொழுது, இந்த குழந்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லி முடித்தது: நான் ஆண்டவருக்கு உரியவள், நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக்கக்கூடியவள், இறைவனுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று. எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலே இறுதியாக ஒருவன் அவளை நெருங்கி அவளுடைய அழகை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, திடீரென்று இந்த ஆக்னஸிடமிருந்து வெளிவந்த ஒரு ஒளியானது, வெளிச்சமானது அவனுடைய கண்ணை குருடாக்கியது. விழுந்தான், கதறினான், தன்னுடைய தவற்றை உணர்ந்தான். தூய ஆக்னஸ் இறைவனிடம் பேசி அவனுக்கு மீண்டும் பார்வை கொடுத்தார். இதோடு விட்டு விடாமல் இந்த ஆக்னஸை தங்களுடைய விருப்பத்திற்கு இணங்கவில்லை என்பதற்காக விபச்சார விடுதியில் அவளை எடுத்து சென்று விட்டு விட்டார்கள். இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று. அதிலும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. இறுதியாக அவளை அடித்தே கொன்றார்கள். இயேசுவின் பெயரால் தன்னை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து விட்டாள் இந்த மாபெரும் புனிதை. பிரியமான தேவ பிள்ளைகளே, தம்மிடம் இருக்கும்படி தாம் விரும்பியவர்களை அழைத்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, ஆக்னஸ் மட்டுமல்ல, எத்தனையோ புனிதர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அழைப்பை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இல்லை என்றால் இதுவே சரியான தருணம். நம்முடைய அழைப்பை இயேசுவின் பாதத்தில் அழைத்ததை உணர்ந்து கொள்ளுவோம். ஆம் ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், உம்முடைய அழைப்பிற்கேற்றார் போல நான் வாழ வேண்டும் என்று உறுதியான பிரதிஜை எடுப்போம். இந்த திருப்பலியின் வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகினரை வானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகினரை வானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித ஆக்னஸின் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேருபயன்கள் உமக்கு உகந்தவனவாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஆக்னஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்ற ஊழியை புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுகங்களில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி பகிர்ந்து கொண்டிருக்கின்ற தூய ஆக்னஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு வழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ மணமகன் வருகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவை எதிர்கொள்ளச் செல்லுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித அக்னஸின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக்கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த பிதா பாப்பாசுடைய
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.